சோ அதனால எந்த பிளேயரை எந்த ரோல்ல பண்றானோ அது போட்டாலே போதும். சரி ஓகே, கரெக்ட் இதான் தான் ப்ரோ. 11க்கு இப்படிதான் செட்டப் அவங்க ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு மனிஷ் போல்ட் பாண்டே. பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு நான் பார்த்த வர கேகேஆர் போல்ட்டுக்கு ஒரு பிளான் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் ஐயர் அமௌண்ட் போல்ட் வில் சால்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. வெங்கடேஷ் ஐயர்ல மொத்தமா போனனால அவங்க ரெண்டு இதை மாத்த வேண்டியதா போயிடுச்சு. இல்ல இல்ல, அவங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் எனிஹவ் வேணும், 23 அதான் கோடி அதான் அவங்க ப்ரோ. ஒதுக்குன அவங்க மாதிரி தான் தோணும். அவங்க பிளான் பண்ணது ஒரு 12 to 14 அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 22 போனனால மத்த பில் சால்ட்டையும் உங்களுக்கு போல்ட்டையும் விட வேண்டியதா போச்சு. So, இப்ப சரி அவங்களுக்கு சரி என்னன்னா சரி. அவங்களோட பழைய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அவங்க டீமுக்கு வேணும். அவங்களோட வின்னிங் ஸ்குவாட் வேணும்னா அவங்க முத ப்ரையாரிட்டி. அதனாலதான் வெங்கடேஷ் ஐயருக்கு போனாங்க. திருப்பி ஒரே சிமிலர் பிளேயர்ஸ் அன்குல் ராய் திருப்பி வந்தாரு. வேற நிறைய பிளேயர்ஸ் அப்படிதான். ரகுவன்சி வாங்கினாங்க. வேற நீங்க டிகாக் வாங்கியும் ஃபில் சால்ட்டுக்கு அவ்வளோ இது பண்ணி போனாங்க. அடுத்து லக்கிலி குர்பாஸ் 2 crores பேஸ் பிரைஸ்க்கே கிடைச்சாரு. சமபிக்கு ப்ரோ குர்பாசன் ஆக்சுவலா. ஆக்சுவலி அவங்க பிளான் ஃபில் சால்ட் தான் இருந்தாரு. பட் டிகாக் முதல் வந்தனால போனாங்க, கிடைச்சிட்டாரு.